ஸோ நான் மில்க் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதில்ல அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதில்ல, எக்ஸ் சாப்பிட்றதில்ல. ஏன்னா பிளான்ட் பேஸ்ட் டயட் தான் ஹெல்த்தி டயட் இருக்குது. யூனோ when you eat stress hormones, animals ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அனிமலுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. கேட்கும் போது உங்க மனசுலயே இது சரியில்லையே, ஆனா இதுக்கு சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்டிசால்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது உண்மைதான். யாராவது சாகும் போது மனுஷனோ இல்ல ஆனிமல்ஸோ ஆட்டோமேட்டிக்கா கார்டிசால் ரிலீஸ் ஆகும். ஏன்னா கார்டிசால் ரிலீஸ் ஆகலன்னா அது சாவுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஓட முடியாது, பிகாஸ் அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு ஜீவன் செத்து போன அப்புறம் இந்த கார்டிசாலுக்கு ரொம்ப சுருக்கமான ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம். 60 நிமிஷத்துல இருந்து 90 நிமிஷம் தான். அதுக்குள்ள இந்த கார்டிசால் வந்து கம்ப்ளீட்டா உடம்புல இருந்து டிசப்பியர் ஆயிருங்க. டாக்டர், அதனால நாங்க ஃப்ரெஷ் கோழி சாப்பிடக்கூடாதான்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. எப்ப நம்ம இதை சமைக்கிறோமோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபுல்லா போயிருதுங்க. இந்த கார்டிசாலால என்ன ஆகும்னா, கறியோட கலர் கொஞ்சம் மாறலாம், அமைப்பு கொஞ்சம் மாறலாங்க. ஆனா நியூட்ரிஷன்லயோ டேஸ்ட்லயோ ஒரு டிஃபரன்ஸும் வரதில்லை. எஸ்பெஷலி இந்தியால. ஏன்னா நம்ம மசாலா போட்டு அதை நம்ம டேஸ்ட்டுக்கு ஆக்கிக்கிறோம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா, நான் இந்த வைல்ட் லைஃப் ஷோஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். அதுல சிங்கங்க போய் அப்படியே சேஸ் பண்ணி அந்த சாகடிக்கிறதுக்குள்ள உயிரோட இருக்கும் போதே சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. அப்படின்னா அந்த அனிமல்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும். அதை விடுங்க, ஆனகோண்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது முழுசாவே பாவம் ஒரு ஆடு வந்து அப்படியே பேன் ஆடிட்டு இருக்கு, அதே சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, ஆனகோண்டா 2 வாரத்துக்கு தூங்குதுங்களாம். சிங்கங்க 2 நாளைக்கு மூவே பண்ணாம அப்படியே படுத்துட்டு இருக்குமா. லயனசிஸ் வந்து அதுங்களை சண்டை போட்டு எழுப்புனா கூட அது போமா தூங்கிட்டே இருக்குமாங்க. எப்படி இந்த கார்டிசால் ஒர்க் அவுட் ஆகும்? என்னோட பாயிண்ட் ஒன்னே தாங்க. உங்களுக்கு வெஜிடேரியனா இருக்கணும்னா வெஜிடேரியனா இருங்க, வீகனா இருக்கணும்னா வீகனா இருங்க. அதுல என்ன நல்ல புரோட்டீன் சோர்சஸ் இருக்குன்னு நானே உங்களுக்கு சொல்றேன். ஆனா கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி பொய் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி குற்ற உணர்ச்சி எடுத்துட்டு வரக்கூடாது. சோ நான் தமிழ்நாட்டுல 20 வருஷமா பிராக்டிஸ் பண்ற ஒரு டாக்டரா என்ன கவனிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு விமென் எஸ்பெஷலி யாருக்கு புரோட்டீன் வயசாகும் போது அதிகமா தேவையோ அவங்க ஈஸியா கிடைக்கிற கோழி இல்ல மீனை சாப்பிடுறது நிறுத்திடுறாங்க. அண்ட் அதனால அவங்களுக்கு நிறைய எலும்பு பிரச்சனை வருது, முதுகு வலி வருது, அண்ட் அவங்களோட நடமாட்டமே கம்மியாயிருதுங்க. இந்த வீடியோவை உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அன்சைன்டிபிக் ரீசன்ஸ்க்காக நான்வெஜ்ஜை சாப்பிடுறது கம்மி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா புரோட்டீன் தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கு ரொம்ப முக்கியம்.